ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சோர்ஸ் டேட் இருக்குது. இதில் இந்த மந்த்தை சேஞ்ச் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்பர் 8 இருந்துச்சு. இப்போ செகண்ட் மந்த்துன்னு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த இடத்துல 1 to 28 days இல்லை 1 to 31 days அந்த மாதிரி அப்பியர் ஆகணும். அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் ரோஸ் ஆர்குமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆர்குமெண்ட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடைசி டேட்டை கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் டு EO மந்த் ஃபங்க்ஷன். அதில் ஸ்டார்ட் டேட் வந்து இந்த செல்லை கொடுத்துட்டு 0 கொடுத்தோம்னா கரண்ட் மந்த் வந்துடும். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F2 கொடுத்து மறுபடியும் அதை போயிட்டு செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ரிசல்ட் தெரியும். அதாவது சீரியல் நம்பர்ஸ் டே அதனுடைய அதுலேருந்து நம்மளுக்கு டே மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அதனால் டே ஃபங்க்ஷன். இந்த சீரியல் நம்பர் ஆர்குமெண்ட் தான் EO மந்த் ஃபங்க்ஷன். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா 28 days February மந்த்து 28 daysன்றது வந்துடுச்சு. இப்போது ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனில் இது கொண்டு போகலாம். அதுதான் வந்து இந்த டே EO மந்த், இதுதான் வந்து ரோஸ் ஆர்குமெண்ட். காலம் ஆர்குமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்மா கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் டேட் இங்கே கொடுக்கணும். ஸ்டார்ட் ஆர்குமெண்ட்டில் ஸ்டார்டிங் டேட் கொடுக்கணும். அதனால் EO மந்த் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் டேட்டை கொடுத்துட்டு 0 கொடுத்தா கரண்ட் மந்த்து வரும். அதுக்கு பதிலாக -1 கொடுத்துடலாம். ப்ரீவியஸ் மந்த்து டிசம்பர் மந்த்துக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரினா ஜனவரி மந்த்துக்கு போகும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் அதோட இன்னொரு டேட்டை ஸ்டார்டிங் டேட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ரிசல்ட்டு இந்த பிப்ரவரி மந்த்துக்குரிய டேஸ் 28 days அப்பியர் ஆகிடுச்சு. 1 to 1993லேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 to 1993 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அந்த மந்த்துக்குரிய ஃபுல் டேஸும் 1 to 31 எவ்வளோ 30 அது வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.